அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். விருச்சக ராசிக்கார நண்பர்களே, அக்டோபர் 2க்கு மேல் நிச்சயம் இது நடக்கும். இதை செய்தால் மட்டுமே உங்களால் இந்த ஒரு விஷயம் நடப்பதிலிருந்து தவிர்த்து கொள்ள முடியும், தடுக்கவும் முடியும். இந்த அக்டோபர் மாதம் தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் எப்படிப்பட்டதாக இருக்கும்? உங்களுக்கு மிகப்பெரிய குழப்பங்களாக இருக்கும். ஏன்னா இந்த விருச்சக ராசியினுடைய வாழ்க்கையில இப்போ வரைக்கும், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த நாள் இந்த நொடி வரைக்குமே இவங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்த தொடரணும் நினைச்சாங்க அப்படின்னாலே அது எல்லாமே தப்பாவே போய் முடியும். மற்றவங்க எல்லோரும் இவர்களை டார்கெட் பண்ணியே எல்லா விஷயத்தையும் செய்வாங்க. இவங்க வாழ்க்கையில முன்னேறணும், சொந்தமா ஏதாச்சும் ஒரு விஷயம் செய்யணும், கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல வாழ்க்கையில முன்னேறணும்ன்ற ஒரு நேர் பாதையில இவங்க போய்கிட்டு இருப்பாங்க. ஆனா மற்றவங்க எல்லாரும், இந்த விருச்சக ராசியை சுற்றி இருக்கக்கூடிய எல்லோருமே பார்த்தீங்கன்னா இவங்களை எப்படியாச்சும் டிமோட் பண்ணி கீழே தள்ளி நம்ம அதில் உயர்ந்துடலாம், இவங்களை உயரவே விடக்கூடாது, இவங்கெல்லாம் எப்படி நம்மளோட மேலே போகலாம், நம்மளாம் நமக்கு கீழே தானே அப்படின்ற மாதிரி உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாரும் நினைச்சு உங்களை கீழே தள்ளி தள்ளி விடுவாங்க. நீங்களும் முயற்சி பண்ணுவீங்க, எப்படியாவது மேலே போயிடணுமப்பா, என்னால் முடியுமப்பா, இதுக்கு மேலே என்னால் கஷ்டப்பட முடியாது சாமி அப்படின்ற மாதிரி நிறைய முயற்சி பண்ணி வாழ்க்கையில முன்னேறணும்னு படாத நாள் இல்லை, கஷ்டப்படாத நொடிகள் இல்லை. ஆனாலும் என்ன பண்ண, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் உங்களை முன்னேறவே விடாமல் தடுத்திருப்பாங்க இப்போ வரைக்கும். அது மட்டும் இல்லை, ஒரு கருத்தை நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுக்கு மேல முடிவா நிற்பீங்க. எப்படி, ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான்ப்பா, நீங்க அதை பார்த்துட்டீங்க, அந்த தப்பு பண்ணிட்டான் பார்த்துட்டதுக்கு அப்புறம் நம்ம எப்படி போய் சொல்ல முடியும், தப்பு தானே அது அப்படின்ற மாதிரி அந்த தப்பை நீங்க சரி அப்படின்ற மாதிரி, அதாவது பார்த்தீங்கன்னா அவன் பண்ண தப்பை நீங்க மற்றவங்க எல்லாரும் போய் இவன் தான் தப்பு பண்ண அப்படின்ற மாதிரி நேர்வழியில சரியா போய் சொல்லுவீங்க. ஆனா என்ன அப்படின்னா, நீங்க எடுத்த முடிவு எடுத்த விஷயம் சரியா இருக்கும், நீங்க எல்லா இடத்துலையுமே அது சரியா நிற்பீங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா நிற்பீங்க, யார் எது சொன்னாலும் கேட்க மாட்டீங்க, இதுதான் பண்ணது தப்பு தான்ப்பா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா நிற்பீங்க. இப்படி நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பதனாலே உங்களுடைய வாழ்க்கையில நெருக்கமா உங்களுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. முக்கியமா இந்த ஒரு விஷயத்தினால, அதாவது நீங்க தப்பு பண்ணவங்களை எதிர்த்து நிற்பதனால நீங்க பிரச்சனையில அதிகமா மாட்டிருப்பீங்க. இப்ப வரைக்கும் நீங்க எதிர்த்து தான் நின்றுக்கீங்க, தப்ப சொல்றதுக்காக எதிர்த்து நின்றுருக்கீங்க, ஆனா அதனால நீங்களே தப்பானவங்களாவே உங்களுடைய வாழ்க்கையில மாத்திருப்பாங்க. ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில படாத கஷ்டங்களை பட்டிருப்பார்கள் இந்த விருச்சக ராசிக்கார நண்பர்கள். முக்கியமா இன்னும் சொல்லணும்னா, யாரை நம்பணும்னு கூட இவங்களுக்கு தெரியாது. நம்புனவங்க எல்லோருமே இந்த விருச்சக ராசியை அப்படியே ஏமாத்தி துரோகம் பண்ணிடுவாங்க. இவங்களுடைய கடைசி நிமிடங்கள் வரைக்கும், இப்ப வரைக்கும் இவங்களுடைய மனசுல இருக்க என்ன தெரியுமா இருக்கும், இந்த வாழ்க்கையெல்லாம் எதுக்கு தான் சாமி என்னடா பிறந்தேன், அதுவும் இந்த விருச்சக ராசியில பிறந்தது என்னோட தப்பா, ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டங்களை கொடுக்குறாங்க, சந்தோஷம் கொடுக்குறாங்க சாமி, ஆனா கொடுத்த அடுத்த நிமிஷமே ஏன் எடுத்துக்கிறீங்க, அதை கொஞ்ச நாளுக்காச்சும் எங்களுக்கு நிரந்தரமா இருக்க விடலாம்ல, ஏன் இப்படி பண்றீங்கன்னு எத்தனை நபர்கள் வாழ்க்கையில படாத விஷயங்கள் கிடையாது, சொல்லாத எண்ணங்கள் இல்லை. அந்த அளவுக்கு இந்த விருச்சக ராசியுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் அளவு கடந்து போய்கிட்டு இருக்கு. இப்ப வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்யணும்னே தெரியல, இந்த வாழ்க்கையில என்ன செய்யணும்னே தெரியல. ஏன்னா இவங்க படக்கூடிய கஷ்டம் அந்த அளவுக்கு இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்த செஞ்சா வாழ்க்கையில முன்னேற முடியும், எப்படி முன்னேறணும்னு தெரியாம ரொம்ப குழம்பி போய் ஒரே இடத்துலயே சுத்திக்கிட்டு இருப்பாங்க. இவங்களுக்குன்னு ஆதரவாகவும் உறுதுணையாகவும் யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படியே யாராச்சும் வந்தாலும் ஒரு சில தினங்கள்லயே நான் போறப்பா, இதுக்கு மேல என்னால முடியாதப்பா அப்படின்னு பாதிலே விட்டு போயிடுவாங்க. இப்படிப்பட்ட முழுக்க முழுக்க சிரமத்தை மட்டும் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ராசியாக, ரொம்பவே கஷ்டங்களை மட்டும் சகிச்சு வாழ்ந்து ரொம்ப மன உளைச்சல் இருக்கக்கூடிய ராசியாக இருப்பதுதான் இந்த விருச்சக ராசிக்கார நண்பர்கள். இவங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கும், ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருப்பார்கள். அக்டோபர் மாசத்துலயாச்சும் நன்மை நடக்குமே அப்படின்னு. உங்களுடைய வாழ்க்கைக்கான காலங்கள் நன்மைகள் என்பது நடக்க இருக்குதுங்க. நிச்சயமா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த அக்டோபர் மாதம்ன்றது உங்களுக்கு ரொம்ப சிறப்பான மாதமாகவே அமைய போகுது. முதல்ல பொது ராசி பலன்களை பார்ப்போம். அதற்கு முன்பாக நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வை எழுப்பிடும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறேன்ற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதலில் இந்த அக்டோபர் மாதத்திற்கான பொது பலன்களை பார்ப்போம். கடந்த மாதங்களோடு, அதாவது பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் இந்த 2024 நீங்க கடந்து வந்த மாதங்களோடு ஒப்பிடும்போது இந்த அக்டோபர் மாதம் கொஞ்சம் நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக உங்களுக்கு அமைகிறது. இந்த மாத தொடக்கத்திலிருந்து இப்ப வரைக்கும், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதம் தொடங்கினதுக்கு அப்புறமா ஒரு சில நாட்கள்ல நீங்க புது
பொருட்கள் வாங்கி அலங்காரப்படுத்தி ரொம்ப சந்தோஷமாக மகிழக்கூடிய நாட்களாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் நிறைய விஷயங்கள் வாங்க வேண்டியிருந்திருக்கும். ஆனால் அதற்கான வாங்கக்கூடிய பணம் இப்போது கிடைச்சி நீங்கள் அதெல்லாம் வாங்கி பூர்த்தி செய்யக்கூடிய நேர காலங்களாக அமையும். அது மட்டும் இல்லை, நீங்கள் செலவுகள் செய்யக்கூடிய அதிக அளவு செலவுகள் செய்யக்கூடிய மாதமாக இந்த அக்டோபர் மாதம் இருக்கிறது. ஒரு சில காலகட்டங்களில் நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு செல்வ பிரச்சனையும், அதாவது செல்வ பற்றாக்குறை ஏற்படும். நிதி நிலைமையில ரொம்ப பின்தங்கக்கூடிய நிலைமை உங்களுக்கு ஏற்படலாம். முடிஞ்ச அளவுக்கு செல்வங்களை பார்த்து செலவு பண்ணுவது சரியானதாக இருக்கும். இதற்கு முன்பு, அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில முன்பு செஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள் மூலியமா இப்போ உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் என்பது கொஞ்சம் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில சாதகமான ஒரு விஷயமாக இந்த மாதம் அமைகிறது. மாதத்தின் பிற்பாதி, அதாவது பார்த்தீங்கன்னா முற்பாதி பிற்பாதின்னு சொல்லக்கூடியதுல பிற்பாதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதல் பாதியை விட நல்ல பலன் தருவதாக இருக்கும். உங்களுடைய அதிகாரிகள் கூட இருப்பவர்கள் மூலியமா ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கும். உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் மகிழ்ச்சியாக வைத்திருப்பீர்கள். அனைத்து முயற்சிகளும் மேற்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி பெறணும்ன்ற ஒரு எண்ணத்தை ஓடிக்கிட்டே இருப்பீங்க. திருமண வாழ்வில் இணக்கம் அதிகரிக்கும். திருமண பேச்சுவார்த்தை காதல் கைகூடும். குடும்பத்தில் அல்லது உறவினரிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். சொத்துக்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். ஆனாலும் உங்களுடைய வாழ்க்கையில சொத்து வாங்கக்கூடிய காலகட்டங்கள் இப்போது இருக்குது. சரி, இனி உங்களுடைய வாழ்க்கையில தொழில் வியாபாரம் எந்த மாதிரி இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். உங்களுடைய வேலையை சரியான நேரத்தில் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். மாத தொடக்கத்தில் உங்களின் தொழில் மற்றும் வியாபாரங்கள்ல எதிர்பார்த்த லாபமும் வெற்றியும் கிடைக்கும். முன்ன இருந்தது போல இப்பவும் கொஞ்சம் வேகம் தொழில் அதிகரிக்குங்க உங்களுடைய தொழில் முன்னேற்றத்திற்கு. இது நாள் வரைக்கும் நீங்க இடைப்பட்ட சில விஷயங்கள், அதாவது பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்றதுக்காக ரொம்ப இடைப்பட்ட விஷயங்களை ரொம்ப தவிர்த்திருப்பீங்க. அது எல்லாத்துக்குமான நேரம் என்பது இப்போது இருக்கு. அதையடுத்து வேலையில் இருக்கக்கூடிய நபராக இருக்கும் எனில் கண்டிப்பா உங்களுக்கு வருமானம்ங்கிறது கொஞ்சம் அதிகரிக்குங்க. கொஞ்சம் அப்படி இப்படி சொல்லி கொஞ்சம் பணம்ங்கிறது உங்களை கையில சேர்ந்திருக்கும். இவ்வளவு நாள் பணமே சேரமடிக்குன்னு கஷ்டப்பட்டிருப்பாங்க இந்த உத்தியோகத்தில் இருப்பவர்கள். உங்களுக்கான பணம் அப்படின்றது இப்போது கொஞ்சம் கையில சேர்ந்திருக்கும். அது மட்டும் இல்லை, வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு நல்ல பேரும் கிடைக்கும். வேலை இல்லாமல் வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் நபராக இருந்தீர்கள் என்றால் கட்டாயம் உங்களுக்கான வேலை என்பது இப்போது கிடைக்க இருக்குதுங்க. இவ்வளோ நாளா நீங்க தேடி இருப்பீங்க, வேலையே இருந்திருக்காது. ஆனா இந்த மாதத்துல நிச்சயம் உங்களுக்கு புது வேலை கிடைக்கும். அது மட்டும் இல்லை, வீடு வாங்கக்கூடிய நேரங்கள் இப்போது இருப்பதால உங்களுக்கு வீடு வாங்குவதற்குரிய ஒரு சில விஷயங்கள் கைகூடி வருவதற்கும் பணமும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேரும். அது மட்டும் இல்லைங்க, இந்த காலகட்டங்களில் நீங்க வாகனமும் வாங்குவதற்கான செல்வமும் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதை எடுத்து முக்கியமா நீங்கள் இவ்வளவு நாளா ஒரு விஷயம் ரொம்ப ஆசைப்பட்டு செய்யணும்னு நினைச்சுக்கிட்டே இருப்பீங்க. அப்படிப்பட்ட விஷயங்களை கூட இந்த காலகட்டங்களில் உங்களால செய்ய முடியும். சரிங்க, இதெல்லாம் செய்ய முடியும். ஓரளவுக்கு நன்மைகள் இருக்கு, ஓரளவுக்கு கஷ்டமும் இருக்கு. நாங்கள் கவனமா ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டுங்க. செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த அக்டோபர் மாதத்தில். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், செலவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதிகப்படியான செலவு செய்வதால் நிதி பற்றாக்குறை ஏற்படலாம். இதனால கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகலாம். இப்படி கடன் வாங்குவதால் பல பிரச்சனைகளை சிக்குவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமா நீங்கள் கடன் வாங்கி வச்சிருப்பதால வியாபாரம், தொழில், வேலை போன்ற இடங்கள்ல அவங்களுடைய டென்ஷன், அவங்களுடைய விஷயங்கள் மூலியமா மன உளைச்சல் என்பது அதிகரிப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி மன உளைச்சல்னால உங்களுடைய வேலைகளில் நீங்கள் கவனம் செலுத்த முடியாமல் இருக்கக்கூடிய நிலைமையும் உடல் ஆரோக்கியத்திற்கான பற்றாக்குறை பிரச்சனைகளும் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. தேவையில்லாத உணவு பழக்கங்கள் மூலியமாகவும் உங்களுடைய உடல்நிலை குளறுபாடுகள் ஏற்படலாம். மனப்பிரச்சனையும் உடல் பிரச்சனையும் இந்த மாதத்தில் கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளன. குடும்பத்தில் இருப்பவர்களுடைய மூலியமாகவும் ஒரு சில கோபங்களும் தேவையில்லாத மனப்பிரச்சனைகளும் வருவதற்கும் இந்த காலகட்டங்களில் இருப்பதால நீங்க முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாகவும் எந்த ஒரு பெரிய அளவு விஷயங்களையும் கையாளாமல் தவிர்ப்பது நல்லது. இந்த மாதத்தில் விருச்சிக ராசியில் ஒரு சில துன்பங்களும் ஒரு சில நன்மைகளும் நடப்பதற்கு ஏற்ற மாதமாக இருக்கிறது. இந்த விருச்சிக ராசிக்கான ராசி பலன்களை நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் எனிலும் உங்களுடைய நண்பர்கள் உறவுகளுக்கெல்லாம் பகிருங்கள். அவர்களும் விருச்சிக ராசியாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதையெல்லாம் அவர்களும் தெரிந்து கொள்ளட்டும். நம்புங்கள், இனி வரக்கூடிய காலங்களில் நல்லது நடக்கும். இதற்கு பரிகாரமாக ஏதாவது செய்யலாமான்னு யோசிச்சீங்கன்னா நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதாங்க. உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு சென்று நீங்கள் ஒரே ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வாங்க போதும். விநாயகர் கோவிலுக்கு சென்று ஒரே ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வந்தாலே போதும். உங்களுடைய வாழ்க்கையில் பல நாள் பட்ட துன்பங்களுக்கான தீர்வும் நன்மைகளும் விரைவாக உங்களுடைய வாழ்க்கையில கட்டாயம் நடக்கும். நம்புங்கள், இப்ப சொல்லக்கூடிய விஷயங்கள்ல ஏதாவது ஒன்று செஞ்சாலே போதுங்க, நிச்சயம் உங்களுக்கு பலனையும் நன்மைகளையும் ஏற்படுத்த கொடுக்கும்.
நம்பிக்கையுங்கள், நல்லது நடக்கட்டும். உங்களுடைய நம்பிக்கை தான் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான துன்பத்துக்குமான தீர்வையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் வேண்டாம். அதனால் நம்புங்கள், நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம்.